எல்லாருமே நிறைய பேர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வீடியோவுமே நான் பார்த்த வீடியோ வரையும் எதுலேயுமே இங்கே பாருங்க ஒரு கயிறு இருக்குது பாருங்கள். எதுக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லோரும் வந்துட்டு இதுதான் கட்டிகிட்டு போவாங்க. வந்துட்டு தொட்டிலே வச்சுட்டு போயிருக்காங்க. ஃபைனலி நம்ம சிவபெருமானை பார்க்க நம்ம பயணம் வந்து தொடங்கிடுச்சு. சுமார் ஒரு 3500 அடிங்க இந்த மலை வந்துட்டு. அவன் கையில் வந்து ஒரு இது வெயிட்டே இல்லை. ஆனால் இதெல்லாம் நிற்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 3ல் ஒரு மடங்கு 2 மடங்கு அங்கேருந்து இன்னும் மேலே போகிறதுக்கு இருக்குல்ல. அதுலேயும் பழைய உங்கள் ஈக்குவலுக்கு என்னால் ஏற முடியாது. நான் கொஞ்சம் அங்கங்கே நின்றுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு அவரை ஏற சொல்லிட்டேன். நம்ம வந்துட்டு இப்போ கரெக்டாக ஒரு 50% பாதி தூரம் ஏறி வந்திருக்கோங்க. நம்ம இப்போது இதுக்கப்புறம் தான் ரியல் அட்வென்ச்சரே இருக்குது. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னா கரூர் மாவட்டத்துக்கும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு மலைங்க. இன்னைக்கு ட்ரெக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மலை என்ன மலைன்னா ரங்க மலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரங்க மலைக்கு வந்து ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் பத்திர போக நான் சொல்கிறேன். ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படிலாம் வரதுக்கான வழி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து திண்டுக்கல் வந்துடலாம், அப்படி இல்லைனா கரூர் வந்துடலாம். நான் சென்னையிலேருந்து கரூர் வரையும் பஸ்ஸில் வந்துட்டேன். கரூர் வரையும் பஸ்ஸில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பஸ்ஸு இருக்குது. இங்கே ஆலமரத்து பட்டின்னு சொல்லி ஸ்டாப் இருக்குது. அந்த ஸ்டாப்புக்கு நாத்திகம் மட்டும்தான் அந்த லோக்கல் பஸ் இருக்குது பார்த்தீங்க, ப்ரைவேட் பஸ். அது எல்லாம் இங்கே நிற்பாங்களா அந்த இடத்துல. கோயில் ஆர்ச்சிக்கிட்டே நிறுத்திட்டாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு. மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆலமரத்து பட்டியிலேருந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் வரா மாதிரி தான் இருக்கும். ஆட்டோ பிடிச்சோ எப்படியோ பிடிச்சி வர மாதிரி இருக்கும் வீக் டேஸ்லாம். இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 3600 அடி ஹைட்டுங்க. நம்ம இன்னைக்கு அதை தான் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். வாங்க மக்களே, நம்ம இன்னைக்கான பயணம் தொடரலாம். பேக் கேமராவில் காமிக்கிறேன். ரங்கமலை மல்லீஸ்வரர் திருமருந்தீஸ்வரர் ஸ்ரீ மருந்தாம்பிகை கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு மல்லீஸ்வரர் என்றவர் தான் மேலே இருக்கார். நம்ம இப்போ இந்த ரோடு கிராஸ் பண்ணோம். நம்ம வந்துட்டு இப்போது கோயிலுக்குள்ளே போக போகிறோம். இந்த சுமார் எவ்வளோ கிலோமீட்டரு சொல்லி சொல்கிறாங்கன்னா, கீழே இருந்து அந்த மல்லீஸ்வரர் கோயில் போகிறதுக்கு 3 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே ஒரு உச்சி ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த உச்சி போகிறதுக்கு 2 கிலோமீட்டர். வாங்க மக்களே போவோம். மெயின் ரோடு வசதியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ யாருனா ஒரு நல்ல உள்ளங்கள் யாருனா வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கேருந்து நடந்து போனோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ச்சில் எவ்வளோ பெரிய சிவலிங்கம் போட்டு நம்மளை வர இருக்கிற சிவபெருமான் பக்கத்தில் நான் இப்போ காமிக்க போகிறேன் பாருங்கள். நம்ம ஏற போகிற மலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த உச்சிக்கு தாங்க நம்ம போக போகிறோம் இப்போது. ஒரே பனி மூட்டமாக இருக்குது அந்த உச்சி. நம்ம அந்த உச்சியில் தான் இப்போ இன்றைக்கி ஏற போகிறோம். மக்களே யாருன்னா வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏற்றிட்டு போனாங்கன்னா. பார்ப்போம் நம்ம எவ்வளோ அளவுக்கு இந்த வீடியோ போகுதுன்னு சொல்லிட்டு. அப்படியே உடம்பு டயர்டாகிற மாதிரி இருக்குது இப்போவே. கொஞ்சம் தூரம் அந்த மெயின் ரோட்லேருந்து இப்படி நடந்து வந்தப்போ இது ஒரு ஜங்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே வந்துட்டு இங்கேயும் அதே மாதிரி தான் குழம்புற மாதிரி எதுவுமே இல்லை. இதிலேயே போட்டிருக்காங்க பாருங்கள். கோயிலுக்கு வந்து லெஃப்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க போ. பார்த்தீங்களா எப்படி இருக்குல்ல. இன்னொரு விஷயம் என்ன இதுவாக இருக்குன்னா, மணி வந்து சுமார் 9:15 ஆகுது காலையில். ஆனாலும் அப்படியே மலை சுற்றி அப்படியே ஒரே பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மலை சுற்றி. ஏன் அப்படி இருக்குது ஒன்றுமே புரியலையே. A few moments later. கரூர் வனக்கோட்டம் காப்பு காட்டுக்குள் அத்துமீறி நுழையக்கூடாது. மயில் சவுண்டு தாங்க அது கேட்குது. மீறினால் தமிழ்நாடு அபராதத்துடன் கூடிய சிறை தண்டனை விதிக்கப்படும். பார்த்தீங்களா, கம்பத்து முனியப்பன் கோயில் செல்லும் வழி. நம்ம கருப்பனை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு நம்ம போகிற இடம் எல்லாமே நம்ம கருப்பன் கூட வந்துருக்காரு. கருப்பா
இந்த குழந்தைய நல்லபடியாக மேலே கூட்டிகிட்டு வாப்பா. எல்லாருமே நிறைய பேர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வீடியோ வரையும் எதுலையுமே இது வந்துட்டு காமிச்சா மாதிரி என் துளி கூட சுத்தமாக ஐடியா இல்லவே இல்லை. பொங்க வச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே வந்துட்டு நிறைய வேலுங்கள்லாம் இருக்குது. அங்கே உள்ள கோயிலுக்குள்ளே ஆளுங்க இருக்காங்க. பேக் வெயிட்டே பெருசாகிற மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்க, ஒரு கயிறு இருக்கு பாருங்க. எதுக்கா இருக்கும்? எப்போ அந்த விலங்கு வெப்சீரிஸ் வந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்ப்போம்ல, அது மாதிரி இருக்குங்க. போயிட்டு எவ்வளோ மணிங்களாம் இருக்குங்க. A few minutes later. யாருன்னா இன்னொரு வாட்டி வரீங்கன்னா, இங்கே வந்துட்டு ரங்கமலைக்கு சாமி பார்க்க வரீங்கன்னா, ஜஸ்ட் அந்த கீழே அடிவாரத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிற மாதிரி இங்கே ஒரு ரூம் இருக்குது, டாய்லெட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மேலே போக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா போகும்போது கொஞ்சம் சுத்தமாக போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இங்கே வந்து சொல்லலான்னு சொல்லி பார்த்தேன். உள்ளே கேமரா அலோடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெரியல. கொஞ்சம் போயிட்டு என்னன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம நெற்றியில திருநீர் பூசணும்னா அதற்கு ஒரு தனி பிறவி எடுக்கணும். பட்டை சூப்பராக வந்துடுச்சு. பட்டை சரி, நம்ம பேக் வச்சுட்டு போகலாமா வேணாவா, அதே தான் இப்போ யோசனையாக இருக்குது. ஏன்னா இங்கே குரங்கு அட்டகாசம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எப்படியும் 2 மணி ஆகிட போது வந்து நினைக்கிறேன் நான் மேலே போகிறதுக்கே. ஏன்னா நம்ம உடம்பு ஆல்ரெடி ரொம்ப டயர்டாகவே இருக்குது. சரி பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. நம்ம உள்ளே வந்த உடனேவே என்னென்னா, மருந்தீஸ்வரர் சொல்லிட்டு ஒரு சிவலிங்க சாமி இருக்குது. அவன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இவங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் போகிற மாதிரி சொல்லி இருக்கும். வாங்க, நான் கேமராவில் காமிக்கிறேன் அந்த சாமியை. மருந்தீஸ்வரர் மருந்தாம்பிகை துணை. இங்கே வந்துட்டு தேவாரமும் திருவாசகத்தையும் சிவப்பணியையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால், போன ஜென்மத்தில் சிவபெருமானுக்கும் நமக்கும் தொடர்பில்லை என்றால் இங்கு வந்து அமரவே முடியாது. இதுதான் சத்தியமான உண்மை. இதை சிவஞான சித்தியார் சொல்லுகிறது. போலப்பா அப்படிதான் கொண்டு போகணும். அப்ப இங்க இருக்கிறத எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு பேர் வந்து மொட்டை பிள்ளையார் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், வேண்டுதல் பாருங்கள். எல்லாரும் வந்துட்டு இதுதான் கட்டிட்டு போவாங்க. இங்கே வந்துட்டு தொட்டிலே வச்சுட்டு போயிருக்காங்க. தொட்டில் வச்சுட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு தீபம் வச்சுருக்காங்க. அணையாத தீபம் மாதிரி ரொம்ப நேரம் இதாகிட்டே இருக்குது. இங்கே வந்து இப்போ இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகணுமா? இவ்வளோ பேர் போயிருக்காங்களா இன்றைக்கி? சரிப்பா. மக்களே, இன்றைக்கி இங்கே வந்தீங்கன்னா பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்க, அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் எல்லாத்தையும் ஏறி தான் போகணும். ஆதார் கார்டெலாம் கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தேன், அதெல்லாம் எதுவும் இல்லை. மக்களே, ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. சிவபெருமானே ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அப்பா மக்களே, நம்ம வந்துட்டு படிக்கட்டு ஏற இடத்துல இப்போ இருக்கோம். இந்த படிக்கட்டில் வந்து யாரும் செருப்பு போட்டு போகக்கூடாது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த படிக்கட்டு, இந்த சாமி, இந்த லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லைன் வந்துட்டு கொஞ்சம் தூரம் கழித்து கட் ஆகிடும். அந்த இடத்துல இருந்து தான் செருப்பு போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு ஐதீகம், இது பண்ணுறாங்க. பார்ப்போம், வாங்க போகலாம். மக்களை, வெற்றிகரமாக நம்ம ஏற ஆரம்பிச்சிருக்கோம். மக்களே, ஃபைனலி நம்ம சிவபெருமானை பார்க்க நம்ம பயணம் வந்து தொடங்கிடுச்சு. சுமார் ஒரு 3500 அடிங்க இந்த மலை வந்துட்டு. அவர் சொன்ன அந்த படிக்கட்டு முடிஞ்சிடுச்சு. ஒரு 50 படிக்கட்டு கிட்ட இருக்கும். 50 படிக்கட்டு முடிஞ்ச உடனேவே இது மாதிரி கல் பாதை மாதிரி ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த கல் பாதையில் செருப்பு போட்டு போகலாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தயவுசெய்து செருப்பு எடுத்துன்னு போப்பான்றாரு. ரொம்ப கஷ்டமாயிடும். முழுக்க முழுக்க காட்டுப்பாதை மாதிரி தாங்க இருக்கும். சுமார் ஒரு 100 அடி ஏறி வந்திருப்போம். ஹைட்டு கிடையாது, அந்த படிக்கட்டில் ஏறி வந்தது மிச்சம் வாங்குது. நம்மளுக்கு ஒன்றும் அர்ஜென்ட்டு அது மாதிரி போயிட்டு சீக்கிரமாக இறங்கி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் எதுவுமே இல்லவே இல்லை. நம்ம அதனால் பொறுமையாக மேலே ஏறி போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், இந்த கோயிலுக்கு வந்து என்ன பேருனா ரங்கமலை. ரங்கமலைன்னு சொல்லி பேர் ஆச்சரியமாக இருக்குது. மேலே இருக்கிறது வந்து சிவபெருமான், நம்ம அப்பன் சிவபெருமான் இருக்கார். ரங்கநாதன், ரங்கநாதன்ற பேருக்கு தான் ரங்கன். ரங்கன்றது முழுக்க முழுக்க பெருமாளோட பேர். அப்புறம் எப்படி இந்த கோயிலுக்கு மலைக்கு இது வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியை நான் வந்துட்டு எனக்குமே தெரியல, நான் வந்துட்டு போடுறேன். ஆளுங்க வராங்க, அவங்களுக்கு இடையூறாக இருக்க வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறேன். எவ்வளோ நேரம் ஆகும் அவங்க மேலே போகிறதுக்கு? மேலே போகிறதுக்கா? ம், அது 1 மணி நேரம். 1 மணி நேரம் ஆகுமா? இந்த சைடு நம்ம ஏறுற சைடு வந்து லைட் வந்து இதுவாக இருக்குங்க. இப்படி திரும்பி பண்ணால் தான் லைட் வந்து நல்லாவே இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்திருப்போம். ஷர்ட்லாம் நனைஞ்சு போச்சு ஃபுல்லாக. வாங்க போவோம். 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்மளால் அதுக்குள்ளே போக முடியாது. ஆனால் அவங்க சொன்ன டைம்லேயாவது போக முடியுமான்னு சொல்லி பார்ப்போம். ஃபுல்லாக காட்டுப்பாதை தாங்க இது. இந்த கோயிலில் ஸ்பெஷலாக என்ன கருதப்படுதுன்னா, புத்திர பாக்கியம் வேணும், குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி வரவருக்கு வந்துட்டு இந்த மல்லீஸ்வரர் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாரு. அது இல்லாமல் இது வந்து மூலிகை, பேரே மூலீஸ்வரர். இந்த காடு முழுக்க சும்மா மூலிகையாக நிறைஞ்சு இருக்குது இந்த காடு ஃபுல்லாகவே. அதனால் இது மூலிகை இந்த காடு ஃபுல்லாகவே மூலிகை நிறைந்ததுனால தோல் வியாதி இருக்கிறவங்க வந்துட்டு இங்கே வந்தால் போகும், வியாதிகள் போகும்னு சொல்லிட்டு நம்பப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 50 பேர்கிட்ட மேலே போயிருக்காங்க. அந்த ரிஜிஸ்டர் பார்த்துருப்பேன். கீழே வரும்போது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வரணும். பண்ணுற கிறுக்குத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாத போயிடுச்சுன்ற மாதிரி பஸ்ஸு ட்ராவல் பண்ண போகிறோம். எதனா இடையூறு வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லான சாப்பிடவே இல்லைங்க.
இப்போ தான் எல்லாம் ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லாகவே பாதை இது மாதிரி தான் இருக்கும் போது, எல்லாமே பாதை இப்படி தான் இருக்கும் போல். இங்கே வந்துட்டு எப்பயோ ஒரு வாட்டி ஒரு ஆள் வர மாதிரி அப்படிலாம் இல்லை. தினமே ஒரு 50 பேர் கிட்ட போயிட்டு வந்துங்கிறாங்க. கொடுங்க, இது கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். சரி, பழத்தை மட்டும் சரி. வச்சுக்காங்க. குரங்கு பிடிச்சிக்கு நீங்கள் இதை கையில் பிடிச்சாங்க. அது கொஞ்சம் ஏமாத்தைகளை கண்டா வெடுக்கணும், புரிஞ்சு போய் கையோட. எலுமிச்சம்பழம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆடுறீங்களா? இதான் ஃபஸ்ட்டு. சென்னையிலேருந்து வரேன். இப்போ டயத்தில் கொஞ்சம் வெள்ளனை வந்துடணும். கொஞ்சம் நேரமே வந்துடணும். சீக்கிரமாக வந்துடணும். சீக்கிரம் வந்தால் கொஞ்சம் வெயில் வராதுக்கு முன்னாடி. எங்கே காலை வந்து பஸ்ஸு 6 மணிக்கு போட்டாங்க. 6 மணின்ற 7 மணிக்கு தான் வந்தது. இதுக்கே தங்குவார் கிளியுது. இன்னும் கஷ்டமானது இன்னும் வரலையா யாரும். கஷ்டமான பகுதியும் ஒன்றும் வரலையா. இப்போ நம்ம போயினுங்கிறது எல்லாம் ஈஸியாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னும் நெட்டாக ஏற வேண்டிய இடம்லாம் இன்னும் எவ்வளோ இருக்குது. அப்பா, நம்மளாலே ஏறத்துக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அங்கிள் ஒரு வயசான அங்கிள் அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கையில் வச்சுருக்காரு லக்கேஜ். அவர் பழம் வச்சுருக்காரு. தம்பி வேணாப்பா, குரங்கு வந்துட்டு கொஞ்சம் ஏமாந்தா குரங்கு வந்து இது பண்ணிட்டோம், அதெல்லாம் வச்சுக்கிறேன், எவனா எத்தனாப்பா அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் முன்னாடியே போக விட்டுலாம் தான் நல்லது. ஏன்னா அவர் வச்சுன்னு என்னால் வீடியோலையும் பேச முடியல. அவரும் ஏன்னோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நின்று போயின்னுறாரு. அவர் கஷ்டமாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. எதனா வேண்டுதலா இல்லை அவர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் போகிறாரு. ஆனால் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. அவர் கையிலேருந்து ஒரு இது வெயிட்டே இல்லை, ஆனால் இது வேணா நீ எத்தனாப்பா அப்படின்னு சொன்னார். இப்போ போக வேண்டிய பாதை இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. மடியேட்டு மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இது வந்துட்டு அப்படியே கல்லை வெட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோதாங்க. இதில் எனக்கு இவ்வளோ நடந்ததில் எனக்கு ஒரு நல்ல விஷயமா ஃபீல் ஆகுது. என்னென்னா, நம்ம சிவபெருமானை பார்க்குறதுக்கு குளிச்சுட்டு போகிறோம், அதுதான் பெரிய இது வந்தது. ஏன்னா நம்ம ஒரு நைட்டு பஸ்ஸு ஃபுல்லாக தூங்கிட்டு வந்துட்டு குளிக்காமல் போகிறதுக்கு எனக்கு சத்தியமாக உண்மையிலே ஒரு அன்ஈஸியாக ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா இந்த கோயிலில் வந்து அவ்வளோ அளவுக்கு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க, குளிச்சுட்டு போகிற மாதிரிலாம். அதே பெரிய விஷயமாக தான் எனக்கு தோணுது. எனக்கு அவர் இப்போ வயசானவர், அவர் வந்துட்டு அவருக்கு ஒன்றுமே தெரிலங்க. அவர் பாட்டு நடந்துட்டு போயிட்டே இருக்கிறாருங்க அவர் ஏன்னா ஆனால் அவரே ஏறி 6-7 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொன்னார். குரங்கு தொல்லை ரொம்ப அதிகம். இந்த இடம் தான் நிறைய யூடியூபர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் வழி கொஞ்சம் கிறுக்கு முறுக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களோட சித்தரிப்பு வேலையெல்லாம் இங்கே தான் காமிக்கணும் மேடம், சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இவங்க வேலையை இவங்களோட கை சித்திரத்தை எங்கே காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் ஆபத்தானதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆபத்தானது தான். குழந்தைங்க யாருன்னா கூப்பிட்டு வரீங்கன்னா அங்கே மேலே போகணும். குழந்தைங்க யாருன்னா கூப்பிட்டு வரீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். இங்கே வந்துட்டு வழுக்கிட்டு போகிற மாதிரி. இங்கே பாருங்கள், கால் எடுத்து வைக்கிறத பார்த்து பத்திரமா கால் எடுத்து வைக்கணும். சாதாரணமாக இன்னும் கொஞ்சம் இங்கே கவனம் தேவைப்படுது.
குரங்கு அப்படியே நின்று பார்த்துங்குதுப்பா. ஏமாந்தா பிடிக்கிட்டு போயிடும். இந்த கையில மாத்தி எடுத்து வர. நீங்க எந்த ஊருப்பா? நான் வந்து இந்த பக்கத்துல ரங்க மலை விட்டா அப்படி பக்கத்து ஊரேவா? மலைக்கு அந்த சைடு. உங்க பேருப்பா? தண்டபாணி. தண்டபாணி. தீபாவளிக்கு தேவானிக்கு ஆடி 18. ஆடி 18. ஆடி 18 வருதுல்ல, அன்னைக்கு ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் அங்கிட்டு அசைய முடியாது. ஓ, அவ்வளோ கூட்டம் இருக்குமா? போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல அன்னைக்கா? ஆடி 18 அன்னைக்கு போலீஸ் பாதுகாப்பு. தை அமாவாசை, தை அமாவாசை தான் இப்பதான் போச்சு 2 நாளைக்கு முன்னாடியா? இது இப்படி இதுக்கெல்லாம் அமாவாசை பௌர்ணமிக்கு கூட்டம் ஓரளவுக்கு இருக்கு. இப்படி விசேஷ காலத்துல இப்படி நம்ம ஏதாவது முக்கியமான ஆளுங்க 1 2 வந்தாக்கா பூசாரி இங்க இருந்து இருந்தாலும் இருந்துக்குவாங்க. இப்ப 3ல 1 மடங்கு வந்திருக்கான். 3ல 1 மடங்கு, 2 மடங்கு மேல இருக்கு. அங்க இருந்து இன்னும் மேல போறதுக்கு இருக்குல்ல? அதுலயும் அலைவெளி இவ்வளவு தூரத்துக்கு மேல இல்ல. இப்போ வந்தோம்ல, இதுல இருந்து மேல போகணும்னா, மேல கம்பத்துக்கு போகணும்னா அது அவ்வளவு தூரம். கம்பத்துக்கு அங்கதான் தீபம் ஏத்துவாங்கல்ல? அங்கதான் தேவை. அங்கதான் போறேன் இப்போ. இப்ப அந்த கம்பத்துக்கு தான் போறேன். சரி, போயிட்டு வாங்க. அப்படியே பைய கிளம்பா போய் உட்காருவான். இனிமேல் தான் அதிகமா உட்காரு. நாங்கெல்லாம் வந்தோம்னா இந்த இடத்து வரைக்கும் எங்கேயும் நிக்க மாட்டோம். ஒரு கண்டிஷன், அங்க கிளம்புனா இது வரைக்கும் எங்கேயும் நிக்க மாட்டோம். அப்புறம் இதுக்கு இடையில வந்து 1 2 3 ஸ்டாப்பு எங்களுக்கு 5 கிலோமீட்டர் தான். போன தவிர வேற எதுவும் இங்க இல்லை. அப்படிங்களா? ஏன்னா ஆடு மாடு மேய்க்கிறதுனால அதனால வந்து இந்த ஏரியா வந்து ஃபுல்லா இருக்காத இடமெல்லாம் போகாத இடமெல்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. வந்து குழந்தைங்க மட்டும்தான் இருக்கு. கோயில் பாரு அந்த இடத்துல இருக்கு. கோயில் பாரு அந்த இடத்துல இருக்கு. அந்த இது பாரு உச்சி இது விட்டு இங்க தனுவா தெரியுது பாரு. ஆமா ஆமா, ஒரு மரம் மாதிரி தெரியும். மரம் மாதிரி தெரியுது அந்த இடம் கோயில். ஓகே. மக்களே, அது இருக்குது மக்களே, நான் போக வேண்டிய கோயில். சும்மா இந்த மலையோட பிரம்மாண்டத்தை மட்டும் பாருங்க. அங்கிள் வந்து பழகப்பட்டவர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. அங்கிள் வந்து பழகப்பட்டவர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அவர் வந்துட்டு பெண்டுங்க மக்களே, சுத்தமாக முடியல மக்களே. என்னால் தலை வேற வலிக்குது. ஹைட்டு எதுவும் சாப்பிடல. இந்த இடத்துல பாருங்க மக்கள், அங்கங்கே One eternity later. ரொம்ப நேரம் கழித்து கண்டினியூ பண்ணுறேன். என்னால் ஒன்றுமே முடியல. அந்த அங்கிளை ஏற சொல்லிட்டேன். உங்கள் ஈக்குவலுக்கு என்னால் ஏற முடியாது, நான் கொஞ்சம் அங்கங்கே நின்றுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு அவரை ஏற சொல்லிட்டேன். நம்ம வந்துட்டு இப்போ கரெக்டாக ஒரு 50% பாதி தூரம் ஏறி வந்திருக்கோங்க நம்ம இப்போது. இதுக்கப்புறம் தான் ரியல் அட்வென்ச்சரே இருக்குது. வெயில் வேறு புழக்க அடிக்க ஆரம்பிச்சிச்சு.
இப்போ நான் நின்னுங்கிற இடத்துல இருந்து பேக் வியூ காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ அற்புதமாக இருக்குல்ல இந்த இடம். ரொம்ப நேரமும் முகத்தையே அவங்களே தான் காமிச்சிருந்த மாதிரி இருந்தது. நம்ம கொஞ்சம் தூரம் ஏறி வந்துட்டு நம்ம எப்பவும் காமிப்போம்ல கலை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அது பார்த்தா ரொம்ப நேரமாக காமிக்கல. சரி, அதனால தான் காமிக்கலான்னு சொல்லிட்டு அந்த மலையில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் கோயில் இருக்குது. அங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் உச்சி இருக்குது. நம்ம அங்கே தான் போக போகிறோம் தீபம் ஏற்றுற இடத்துக்கு. வழக்கம் போல தான் என்ன ஆயிடுச்சுன்னா, தண்ணி தாகம் உயிரை கொல்லுது, அந்த அளவுக்கு இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ தான் ஒரு பாடம் சிவபெருமான் வந்து நம்மளுக்கு கொடுத்தாலும் அப்போவும் அப்படி தான் ஆகுது. சரி, ஓகே, இப்போ இங்கே வழியில் இருக்குன்னு சொல்லி நினச்சி தான் நான் வந்த. வீடியோலாம் எனக்கு பார்த்த மாதிரி ஒரு மைண்ட் தாட் இருந்தது. இங்கே சோடா கடை அது மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி அப்படி இருந்தது. ரொம்ப கஷ்டம். அடுத்த வாட்டி எங்கே போனாலும் சரி, அங்கே கடையே இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நான் கீழே இருந்து கம்பல்சரியாக 1 லிட்டர் வாட்டர் கேன் கண்டிப்பாக எடுத்துன்னு போயே ஆகணும் தான். மக்களே, அப்படியே ஆகாயத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது இப்போது. ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். வெயில் உச்சி வெயில் வந்துடுச்சு. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஏறி கீறி கிட்டத்தட்ட ஒரு சமதள பரப்பு மாதிரி. இதில் வந்துட்டு பழம் வருமாங்க, இதுனா சரின்னா ஒன்றும் தெரியல. இதில் தான் பழம் பறித்து சாப்பிடுவாங்களே, என்னவோ பழம் குறுக்கச்சா பழமோ ஏதோ சொன்னார் அவர். ஆமாம், அப்பா நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே வந்துட்டோம். இங்கே அப்படியே மங்களாக தெரியுது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் என்னென்னா மேகமூட்டங்கள் கடந்து போயின்ட்டுருக்கு. இன்னும் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோ கிட்ட தெரியுது மேகமூட்டங்கள்லாம் கடந்து போகிறது. ஒர்த்து வருமா, ஒர்த்துன்ற மாதிரி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி போகிறது ஒர்த்து. மக்கள் அந்த சைடு பார்த்த போது என் போரில் அந்த அவ்வளோ கொடுத்துருவேன். அப்பா இதெல்லாமே இங்கே பாருங்கள், இதெல்லாமே ஒரு காலத்தில் பாதையாக வந்துருக்குதுங்க. அதான் முன்ன ரொம்ப சிரமமாக இருக்கும். மக்களே, ஒரு முனையில் நின்றுட்டுருக்கோம் மக்களே. ஆமாம், இறங்கும் போது தான் கால் உதிரும், இப்போது ஏறும் போதே உதிர்த்துங்க. என்னை தாண்டி மேகமூட்டங்கள்லாம் போயின்ட்டுருக்கு மக்களே. அப்பா சிவபெருமானே, இந்த குழந்தைய கொஞ்சம் சீக்கிரம் கூட்டணும் வாயப்பா. நொடி பொழுதுல காப்பாற்றக்கூடிய இறைவன் சிவபெருமான், வேற எந்த கடவுளும் செய்ய முடியாது. நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன், பத்திரத்தில் எழுதி தருகிறேன். சிவபெருமான் நம்பிட்டீங்கன்னா உங்களை கொண்டு போய் கோபுரத்துல எங்க விமானத்துல வச்சிருவார். ஆனால் அவனை மறந்தீங்கன்னு வச்சுங்க, அதல சுதல விதல பாதாளத்துல கொண்டு போய் தள்ளி வச்சிருவார். சிவனை மறந்தவர் எவர் வாழ்ந்தார்? சிவனை மறவாது நினைத்தவர் எவர் தாழ்ந்தார்?